Hello friends, welcome to ARK Diaries. Redills இருக்க madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட ரெகுலரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் பைக்ல இருந்து அவெஞ்சர் பைக்ல இருந்து Yamaha RX 100 இந்த மாதிரி எல்லா பைக்ஸ்மே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் bro. சோ இப்போ நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் இருக்கு. நான் உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த பைக்கை பார்க்கும்போதே ஒரு ஷோரூம்ல இருந்து டெலிவரி எடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ ஒரு சின்ன நெட் போல்டும் சரி, பெயிண்டிங் ஃபினிஷாவும் சரி, அலைவீல் எல்லாமே பார்க்கும்போது ஒரு புது பைக் வாங்குற ஃபீல் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பைக் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் bro. Hello friends, so this is Karthik here. Welcome back to madrasbikecare modification. Guys, இந்த வண்டியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட வந்துட்டு புக்கிங்ஸ் கொடுத்தோம். ரொம்பவே டவுட்டாக வந்தாங்க. பிகாஸ் பெங்களூர்லேருந்து சென்னை எடுத்து வரோமே ஒர்த் இல்லையா, ஏன் பெங்களூரில் இல்லாத ஒர்க்குக்காக நம்ம சென்னை போகிறோன்னு. பட் இந்த வண்டி வீடியோஸ் அனுப்பிச்சோம் கஸ்டமருக்கு, ப்ரோ 200% ஒர்த்து ப்ரோ சென்னை வந்ததுன்னாப்புல. ஸோ இதில் ரொம்ப பேர் ஒரு விஷயத்தை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, என்னன்னா இந்த மாதிரி மட்கார்ட் கட் பண்ணால் இது ஃபைபரானு. ரொம்ப பேர் வந்துட்டு ரெடிமேடாக விற்கிறாங்க ஃபைபர்ஸ்னு. இது ஃபைபர் கிடையாது, பியூர்லி மெட்டல்லே நம்ம ரெடி பண்ணது. சிகைஸ் இந்த வண்டிக்குனே நம்ம மாடிஃபைட் பண்ணியிருக்கோம் மட்கார்ட், ஷார்ட் மட்கார்ட் வித் ஸ்டேலாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், we have given alloy wheel black and silver. ஸோ இது black and silver தீம்னால் black and silver கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டியூப்லெஸ் டயர் வித்து உங்களுக்கு alloy wheelம் கொடுத்துருக்கோம். அண்ட் மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு இருக்குது. அண்ட் லெட் மீ ஷோ யூ தி ஹெட்லைட்ஸுங்க. ஸோ யூஸ்வலாக கொடுக்குற அந்த மைனஸ் ஹெட்லைட்ஸ் வந்துட்டு மைனஸில் கொடுத்துருக்கோம். ஃபுல்லி பிளாக், ஸ்மோக் பிளாக் அண்ட் மைனஸ். அண்ட் இந்த டேங்க் சைட் பாக்ஸ் தீம் பற்றி பேசி ஆகணுங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சே நோ டு பிளாஸ்டிக்னு ஒரு மெசேஜ் தாங்க, இன்டைரக்ட் மெசேஜ் தான். ஸோ அந்த மாதிரி இந்த டேங்க்கை நல்லா நீங்கள் ஒத்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் வந்தால் தெரியும். அதாவது கைகளை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, அதுலேருந்து பறவைகள் பறக்குது. ஸோ ஒரு கண்ணு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பீஸ், அதாவது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பீஸ் சிம்பிளோட காம்பினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். கால் பாதங்கள், அப்புறம் கண்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கராஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர்லி வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு பீஸ்க்கான மெசேஜ் தான். ஸோ டேங்க் 2 சைட்ஸில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங் ப்ளஸ் ஏர் ப்ரஷ் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அதுபோக வண்டி ஃபுல்லாகவே க்ளாஸி பிளாக்கில் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் ரெட்டி சீட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ரொம்ப பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ இண்டிகேட்டர் இல்லையா? இண்டிகேட்டர் இல்லைன்னுங்களேங்க, இந்த ஸ்ட்ரைப் தான் இண்டிகேட்டர். நைட் நேரத்தில் ரொம்பவே வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். வந்துட்டு நம்ம நம்பர் பிளேட் வந்துட்டு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி சைடில் கொடுத்துருக்கோம். பிகாஸ் வி ஹவ் கட் த மட்கார்டில், ஸோ சைடில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இண்டிகேட்டர் வந்துட்டு இங்கே ரிங்கில் கொடுத்துருக்கோம். டேஞ்சர் லைட் வந்துட்டு மீட்டியோரோட டேஞ்சர் லைட் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் டயர் வந்துட்டு யூஸ்வலாக கொடுக்காம ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். அண்ட் சைலன்சர்ஸ், இன்ஜின் பிளாக் வந்துட்டு மெத்தடெலாம் யூஸ்வலாக கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் கொடுத்துருக்கோங்க. மற்றபடி ஹேண்டில் பார்லாம் வந்துட்டு உங்களுக்கு பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வந்து ஃபுல்லி மாடிஃபைடு பேக்கடு வண்டினே சொல்லலாம். அலாய் வீல், டயரு, டேங்க் மாடிஃபிகேஷன், ஃபுல்லி வண்டி பெயிண்டிங்கு, ஸோ இன்ஜின் மேட் பிளாக்கு, சைலன்சஸ், ஹேண்டில் பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ரொம்பவே ஒரு க்யூட்டாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனால கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இல்லைங்க எனக்கு வந்துட்டு இதான் என் தீம், எனக்கு இது பிடிக்கும், நான் ஒரு மிலிட்ரி இல்லை நான் ஒரு போலீஸோ ஏதோ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்றுங்க ஏபிசிடி அதை வந்துட்டு கேட்டிங்கனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடிங்க. ப்ரோ இதோட எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கீங்களா இல்லை பவுடர் கோட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம்? இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக வந்துட்டு பவுடர் கோட் பண்ண ஒரு எக்ஸாஸ்ட் தான் மாற்றிருக்கோம். ஓகே ப்ரோ இது இந்த டைம் பீரியட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஹேண்ட் ப்ரஷ் ஒர்க் இல்லை இந்த மாதிரி தீமாக பண்ணும்போது இன்னொன்று இல்லாமல் யூஸ்வலாக பண்ணுற வண்டியோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ப்ரஷ் பெயிண்டிங்கு இது எல்லாமே ஒர்க் வந்து இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? யூஸ்வலாக ஒரு 1 month டைம் பீரியட் எடுக்கிறோன்னா இதில் ஒரு 15 days எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1.5 month கிட்ட இது எடுத்தாச்சு. ஏன்னா மட்கார்ட்ஸ் கட் பண்ணணும், ஓட்டி பார்க்கணும், டயர் ஏதாவது ஒராயுதான்னு பார்க்கணும், ஒராயில் அப்படின்னும் போது வில் கோ ஃபார் த ஃபைனல் ப்ராசஸ் பெயிண்டிங். ஓகே ப்ரோ இதோட பட்ஜெட் ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக அதாவது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு இப்போ ஏர் ப்ரஷ் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா ஒரு பேசிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 60-70லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுவாங்க, அவங்க டிசைன்ஸ் பொறுத்து.
பிகாஸ் இப்போது ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒரு வண்டியோட காஸ்ட் வந்துட்டு இப்போ 80,000னா அது 80,000 மாடிஃபைட் மட்டும் வராதுங்க. அந்த வண்டியில் சர்வீஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்பார்க் கிளச் போச்சா அது 4,713 ரூபாங்க. அதுவே ஒரு 5,000 வந்துருச்சு ஸ்பார்க் கிளச். அப்புறம் 2 4 காயில் சில் செயின் ஸ்ப்ராக்கெட் இதுவே ஒரு 10,000 வந்துருச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். 70,000 பட்ஜெட்னா ஒரு 10,000 80,000 இல்லைங்க 90,000 ஒரு 10,000 பட்ஜெட். அப்படி தான் நம்மளோட மாடிஃபிகேஷன் ஓவரால் அலைவில் டயர்ஸு பெயிண்டிங்கு A to Z. ஓகே. அதாவது இது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லி மாடிஃபைட்ஸ் கேட்குறாங்க ரொம்ப பேர். ஃபுல்லி மாடிஃபிகேஷன் என்னென்ன வரும்? அலாவில் டயரு, மட்கார்ட்ஸ் பெயிண்டிங், வண்டி ஃபுல்லாக பெயிண்டிங், டேங்க், சைட் பாக்ஸஸ், இன்ஜினு, ஹேண்டில் பார்ஸு, ஹேண்ட் கிரிப்பு, ஹேண்டில் வெயிட், இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்ஸு A to Z வர்றது தான். வித் சைலன்சரு, இண்டிகேட்டர்ஸு, டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் ஃபுல்லி மாடிஃபைடு. ப்ரோ இப்போ நம்ம டேங்க் சைட் ஷீல்டு மட்டும் கேட்டோம்னா பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? டெஃபினட்டாக பண்ணி கொடுப்போம். டேங்க் ஷீல்டில் ஒரு சைட் பாக்ஸஸ் எடுத்து வந்து கொடுத்தாலுமே டெஃபினட்டாக பண்ணி கொடுப்போம். மேபி டைம் மட்டும் தேவைப்படும். ஒரு 3-4 நாள் தேவைப்படும். ப்ரோ ஸோ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் இல்லாமல் இன்டர்செப்டார், தண்டர்பேர்டு, ஸோ RX 100, அதுக்கப்புறம் அவெஞ்சரு, இப்போ வேறு ஏதாச்சும் பைக்ஸ் நீங்கள் இது இல்லாமல் யோசிச்சிருக்கீங்களா? ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல போனால் பைக் லவர்னாவே எல்லாமே பைக்ஸை லவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளெண்டர்லேருந்து BMW பைக் வரைக்கும் எல்லாமே பைக் லவர் தாங்க. பட் எனக்கு என்னன்னா இப்போதைக்கு வந்துட்டு லைக் இதுக்கே டைம் ப்ராப்பராக இருக்கிறனால லைக் RX 100 புல்லட்டுக்கே இருக்கிறனால இதுலேயே டைம் சஃபிஷியண்டாக போயிட்டுருக்கு. பட் எங்களுக்கு ஃப்யூச்சரில் FZ எடுக்கணும்னு ஆசை, பல்சர் எடுக்கணும்னு ஆசை, KTM எடுக்கணும்னு ஆசை. இது எல்லாமே பிளானில் இருக்குது. டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் இதெல்லாம் எங்களோட டார்கெட்டாக இருக்கும். மேபி 2023 வருதுங்களே. ஸோ ஏதாவது ஒரு ரெசுலேஷன் எடுத்த மாதிரி சொல்லுவாங்களே, ரெசுலேஷன் எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸும் ஸ்டார்ட் பண்ணும். ப்ரோ இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நியூ இயர் வருது, பொங்கல் வருது. ஸோ இதில் ஏதாச்சும் ஆஃபர் வந்து மக்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு லைக் எங்களோட லைக் பேஜில் வரும். மெட்ராஸ் பைக்கர் பேஜில் ஸ்டே டியூன். டெஃபினட்டாக ஆஃபர்ஸு அப்படின்னு சொல்லி நான் மக்களை ஏமாற்றணும்னு ஆசைப்படலை. கைஸ் we will give the best price for the best work and best quality. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் அப்படி லைனாக பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கேட்ட கேள்வியை திருப்பி ரிப்பீட் ஆகும் வேணும்ன்ட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் பெயிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், இந்த பைக் உண்மையிலேயே ரொம்ப தரமாக இருக்குது ப்ரோ. இது வரையும் நம்ம பண்ண வண்டியிலே ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா நான் இது நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இந்த அளவு ஒரு ஃபினிஷ் இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒர்க் இருக்குது. பியூர்லி பெயிண்டிங். ரொம்ப பேர் நினைக்கலாம் ஸ்டிக்கரிங்காக ரேப்பிங்க. பியூர்லி பெயிண்டிங். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் இந்த மன்னர்கள்லாம் இந்த கோவிலெல்லாம் இது பண்ணியிருப்பாங்கல்ல ப்ரோ, சிலைகள் அந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பெயிண்ட் ஒர்க்லேயும் சரி, ஏன்னா நம்ம இந்த மிலிட்ரி தீமு, அப்புறம் இந்த கிரிக்கெட் தீமு, எந்த தீமாக இருந்தாலுமே அதை வந்து ரியலிஸ்டிக்காக வந்து பைக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. இதே மாதிரி மேலே மேலே நீங்கள் இன்னும் நிறைய பைக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் ஈஸியாக பார்க்க முடியாது. பிகாஸ் ஒரு சென்னையில் ரெடில்ஸில் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை அழகாக நீங்கள் யூடியூப்பில் போடுறதுனால மட்டும்தான் சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து எப்படி வரதுக்கு காரணம்னா இந்த வீடியோஸ் மூலிமா தான். ஸோ கைஸ் யாரெல்லாம் ARK Diaries பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வரப்போகுது. அண்ட் ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர் கைஸ். தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பைக்கர் ஷாப்போட நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கார்த்திக் ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம கார்த்திக் ப்ரோவோட இன்ஸ்டா பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷாப் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறாரு. தென் பாய் ஃப்ரம் ARK.